அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பிஜிடிஆர்பி எஜுகேஷனில் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போக வேண்டியது பார்த்திங்கன்னா யூனிட் 6ல் மேஜர் ரீடிங் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ். கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 4 கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, நம்ம எந்த டாபிக் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு லைன் கூட விடாமல் நம்ம அட்லீஸ்ட் மினிமமாவது அந்த லைன்லேருந்து தெரியணும். ஓகேங்களா? ஸோ கைடன்ஸுன்னா என்ன, கவுன்சிலிங்னா என்ன, ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நாம் பார்க்குறது இந்த டாபிக் ஒரு முக்கியமான டாபிக் என்னங்காட்டி ஸோ அதை கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஓகே, சரி. இப்போ நம்மளதில் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்மளுடைய டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் ஆகிக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. இந்த சைக்காலஜி டாபிக் இந்த 3 யூனிட் இருக்கும். இது எதுன்னு பார்த்தீங்களா 4, 5, 6. இது நம்மளுடைய டெட் எக்ஸாம் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அவங்களுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாம் இன்றைக்கி பார்க்குற டாபிக் இன்டெலிஜென்ஸ் பேசிஸ் அண்ட் தியரிஸு, சிங்கிள் ஃபேக்டர் தியரி, 2 ஃபேக்டர் தியரி. ஸோ அதுக்கடுத்து தார்னைக் அவருடையது குரூப் ஃபேக்டர் 3, மல்டி ஃபேக்டர், கில்போர்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டலெக்சுவல். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் கார்டனர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அண்டு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஓகே, இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இது 2 டாப்பிக்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது நுண்ணறிவை விட ஆக்கத்திறன் அதுக்கு மேலே. ஸோ ஒரு இன்டெலிஜென்ஸ் எப்படின்னு நாம் சொன்னாங்களா, ஸோ க்ரியேட்டிவிட்டி இது. ஓகேங்களா? ஓகே, இன்டெலிஜென்ஸ் பாருங்கள், ஒரு சில நிறைய ஒவ்வொரு சைக்காலஜிஸ்ட்டுங்க அவங்க கொடுக்குற டெஃபினேஷனை நான் சொல்கிறேன் பாருங்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு நடத்தைகளை மாற்றி அமைத்து கொள்ளும் திறன் நுண்ணறிவு ஆகும். ஓகேங்களா? ஸோ கற்கும் திறனை வலியுறுத்துகிறது, கருத்தியல் சிந்தனை திறனுக்கு முக்கியத்துவம் தருவதாகும். ஓகே, ஸோ இந்த டாபிக் எல்லாமே இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இன்னும் ஒரு டெஃபினேஷன் கூட சொல்லுங்க. இன்டெலிஜென்ஸ் இஸ் த எபிலிட்டி டு learn, reason, solve problems, புதிய சூழலுக்கு ஏற்ப தழுவுதல் திறன். ஸோ இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நான் அதே போல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு ஒரு கற்றுக்கிறது, ஒரு காரணத்தை கண்டறியதில், ஸோ ஒரு வெற்றி பெறணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வெற்றி பெறணும், அதுக்கு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஒரு பாயிண்ட் அப்படின்னு. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு மேலே தான் க்ரியேட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்டெலிஜென்ஸே கொஞ்சம் கிளியராக. சரி, இவங்களுடைய டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸ்டார்ட் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, கடினமான, சிக்கலான, புதுமையான, சமூக பயனுள்ள, உயர்நிலைப்பட்ட செயல்களை தொடங்கி மனவெழுச்சி குறுக்கீடுகளுக்கு இடையேயும் அவற்றை தொடர்ந்து நிகழ்த்தும் ஒருவனுக்கு உதவும் ஆற்றலாகும். ஓகேங்களா? ஸ்டென் என்ன சொல்கிறாருன்னா, புது தேவைகளுக்கு தகுந்தவாறு சுய சிந்தனையுடன் நனவுடன் பயன்படுத்தும் பொது ஆற்றல் நுண்ணறிவு எனப்படும். டெர்மன் என்ன சொல்கிறாருன்னா, கருத்தியல் சிந்தனை திறனே நுண்ணறிவாகும். ஓகே, நோக்கத்தோடு செயல்பட, பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையான சூழ்நிலையை சமாளித்தல், இது எல்லாமே கூட்டு செயலாற்றுதல். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவு நமக்கு கிளியர் ஆகிட்டு இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்றது. முக்கியமான ஆள் ஆல்பர்ட் பீனே. ஒரு செயலை புரிந்து கொள்ளுதல், புதுமையான விஷயத்தை செய்தல், தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்ந்து அதை களைதல், இது எல்லாமே வாதிட்டார். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்டெலிஜென்ஸ் தெரியும். ஒரே விஷயம், ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது தான். ஸோ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது தான். ஏதாவது ஒரு செயலை தொடங்கி வெற்றி பெறும் வரை அதை செய்கிறது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றாங்க இல்லைங்களா? இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஒரு பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறது. க்ரியேட்டிவிட்டின்றது
புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்னதுங்க, இன்டெலிஜென்ட்டை தாண்டி நீங்கள் ஒரு விஷயன்ற. ஓகே, டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ், மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ஓகே, என்ன நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, புது கற்றலுக்கான திறன். ஸோ நேச்சர் இன்டெலிஜென்ஸ்னால் அது என்ன நேச்சர், அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? ஒரு மனிதன்னா எப்படி இருப்பான், ஒரு விலங்குன்னா எப்படி இருக்கான், ஸோ அப்படி. ஓகே, நுண்ணறிவு என்பது புது கற்றலுக்கான திறன், சூழ்நிலையுடன் இணக்கமாக செயல்படும் திறன், புதுவிதமான சிக்கலை தீர்ப்பதற்கான இது ப்ராப்ளம் சால்விங், டைவர்ஜென்ட் திங்கிங். ஸோ நுண்ணறிவு என்பது அது கருத்தியல் சிந்தனை அப்படின்ட்டு. ஓகேங்களா? பட் இது இன்டெலிஜென்ஸுக்கும் க்ரியேட்டிவிட்டிக்கும் வரும். எது கன்வர்ஜென்ட் திங்கிங், எது டைவர்ஜென்ட் திங்கிங்னு. ஓகேங்களா? அது பார்க்கலாம். நுண்ணறிவு என்பது பொருட்களுக்கு இடையே காணப்படும் தொடர்பு நிலையை புலன்காட்சி மூலம் காணுதல். நுண்ணறிவு பாரம்பரியம் சூழலால் தீர்மானிக்கப்பட்டது, புது நபருக்கு நபர் வேறுபட்டது, வயது கூட கூட நுண்ணறிவில் முன்னேற்றம் ஏற்படுகிறது, இனம் பண்பாட்டு அடிப்படையில் நுண்ணறிவு வேறுபடுகிறது. ஓகே, இனம் மற்றும் பண்பாட்டு ஏஜ் ஆக ஆக நம்ம மெச்சூரிட்டி ஆகிறோங்க இல்லையா, அது இதனுடையது. பாலினம் நுண்ணறிவை தீர்மானிக்கிறது. ஸோ ஆண் பெண். ஓகேங்களா? அது ஒன்று. இது ஒரு தனித்திறன். இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா, முறையான கற்பித்தல், பயிற்சி, அனுபவத்தின் மூலம் நுண்ணறிவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, நுண்ணறிவு சோதனையின் தன்மைகள். ஓகேங்களா? ஓகே, பீனே சைமன் அவர்களுடைய நுண்ணறிவு அளவுகோலில் மற்றொரு திருத்திய 1911 வெளிவந்தது. இதை சிரில் பர்ட் இங்கிலாந்திலும் கட்டார்ட் அமெரிக்காவிலும் மொழிபெயர்த்து பரவ செய்தல். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் ஆஸ்பெக்டில். ஓகே, 1916 இது எல்லாமே அளவுகோல். ஓகேங்களா? அளவுகோல். டெர்மன் பீனே சோதனைகளை திருத்தி விரிவுபடுத்தி தரப்படுத்தி ஸ்டான்போர்ட் பீனே நுண்ணறிவு சோதனைகள் என்னும் நம்பகமான ஒரு சோதனை அடுக்கி வெளியிட்டனர். ஓகே, 1937 டெர்மன் மெரில் என்பாரின் கூட்டுடன் திரித்து மீண்டும் வெளியிடப்பட்டது. இதில் 129 சோதனை உருப்படிகள் 2 வயது முதல் 18 வயது உள்ளோரை சோதிக்க அமைக்கப்பட்டுள்ளன. 1960 இச்சோதனையின் மற்றொரு திருத்திய பதிப்பு வெளியிடப்பட்டு சோதனையை பயன்படுத்தி 22 ஆண்டுகள் 11 மாதங்கள் என்ற உயர் எல்லை வரை கணக்கிட இயலும். நுண்ணறிவு ஈவு கணக்கிடும்போது குறிப்பிட்ட நாளின் கால வயது 10 அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் உண்மையான கால வயதை எடுத்துக்கொண்டு சூத்திரத்தின் பகுதியில் பிரதியிட வேண்டும். கால வயது 16 விட அதிகமாக இருந்தால் 16 என்று பிரதி, ஏனெனில் நுண்ணறிவின் வளர்ச்சி 16 வயதில் முதிர்வு பெற்று நின்று போவதாக உளவியல் அறிஞர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 9 வருடங்கள் 2 மாதங்கள் அப்படின்னா 110 எப்படின்னா 9 × 12 அப்போ 108 + 2 மாதங்கள் 110 மாதங்கள். சோதனை குடும்பம் நுண்ணறிவு 101.8. ஸோ இதெல்லாம் கேட்ட கொஷின். ஓகேங்களா? இன்டெலிஜென்ஸ் ஆஃப் கோஷன்ட் நம்ம பின்னாடி பார்க்கோங்க என்னன்றது பாருங்கள். இந்த சோதனையின் அளவுகோலில் 3 வயது குழந்தைக்கு எப்படி சோதனைன்னு பார்த்திங்கன்னா, வாய், மூக்கு, கண் ஆகியவற்றை தனது உடலில் குறியிட்டு காட்டுதல். ஓகேங்களா? சரி, ஒரு 3 வயசு குழந்தைக்கு இன்டெலிஜென்ஸை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறோங்கன்னா, வாய் எதுப்பா அப்படின்னா அது காட்டணும், மூக்கு எதுப்பா அப்படின்னா காட்டணும், கண் எது எங்கே இருக்குது, 2 எண்களை பிறர் கூற கேட்டு திரும்ப கூறல். இப்போ 1, 2, 3ன்னு சொல்ல, படத்தில் காட்டப்பட்ட பொருட்களின் பெயர்களை கூறுதல். ஸோ ஒரு பிக்சரை காட்டி என்னென்னு, பிறர் சொல்வதை கேட்டு சிறு வாக்கியத்தை திரும்ப கூறுதல். ஸோ இதெல்லாம் இது நல்லா நீங்கள் நீங்கள் இதை படிச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் இதுதான் கொஷின் வித் ஆப்ஷன் அது மாதிரி வரும். ஓகேங்களா? ஒரு 5 வயது இருக்கிற குழந்தைகளுக்கு என்னென்னா, 2 பொருட்களின் எடைகளை ஒப்பிட்டு நோக்குதல். 2 பொருட்களின் ஏற்கனவே வரையப்பட்ட உருவத்தை பார்த்து வரைதல்.
சற்று நீளமான வாக்கியத்தை பிறர் சொல்ல கேட்டு திரும்ப பெறுதல். 4 நாணயங்களை சேர்த்து வைத்து எண்ணுதல். ஓகேங்களா. 8 வயது குழந்தைக்கிட்ட கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் விடுபட்டுள்ளதை கண்டுபிடித்து 20 முதல் 1 வரை தலைகீழாக எண்ணுதல். 8 வயது. ஓகே. 5 இலக்க எண்களை திரும்ப கூறுதல். ஓகே. தேதி, மாதம், ஆண்டு ஆகியவற்றை கூறுதல். 8 வயசுக்கிறவங்களுக்கு ஸோ இதெல்லாம் சொல்லணும். ஓகேங்களா. 12 வயசுனா 3 சொற்களை பயன்படுத்தி வாக்கியமாக கூறுதல். 60 சொற்களை 180 வினாடிகளுக்கு சொல்லுதல். ஸோ இதெல்லாம் ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு பாயிண்ட்டுங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் இன்டெலிஜென்ட்னுடைய டெஸ்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நம்ம சிலபஸ் படி இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம சிலபஸில் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் சிங்கிள் ஃபேக்டர், 2 ஃபேக்டர்னு இருக்குது. சிங்கிள் ஃபேக்டர் கோட்பாடு யார் இது கண்டுபிடிச்சாங்கன்னா டெர்மன் அண்டு பீனே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே. சிங்கிள் ஃபேக்டர் தியரி, ஒற்றை காரணி கோட்பாடு. இது நுண்ணறிவு அளவு, அதான் இன்டெலிஜென்ட் ஆஃப் கோஷன்ட்டு என்ற அளவினால் அளவிடப்படுகிறது. ஓகே. சரி, இது பாருங்கள், இதுதான் முக்கியமானது. இது முடியரசு கோட்பாடு என்று அழைக்கப்படும். ஒரே ஒரு ஜென்ரல் ஸ்கில்லால் இது தீர்மானிக்கிறாங்க, பொது காரணியால். காமன் ஃபேக்டர் அப்படின்றது பொது திறனால் தீர்மானிக்கப்படுகிறது. ஓகே. ஆனால் 2 ஃபேக்டர் தியரியில் என்னென்னா காமன் ஃபேக்டர், ஸ்பெஷல் ஃபேக்டர், இது 2ஆல் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு தான் இது இரட்டை காரணி கோட்பாடு. 2 ஃபேக்டர்ஸ், பொது காரணி ஒன்று, சிறப்பு காரணி ஒன்று. ஓகேங்களா. பொது காரணி என்றது என்னென்னா இது யாருன்னு பார்க்கணும். சார்லஸ் ஸ்பியர்மேன் 1904 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 2 காரணிகள். ஒன்று பொது காரணியில் பொது அறிவு மற்றும் ஆராய்ந்து அறியும் திறனுடன் தொடர்புடையது. எல்லா மன செயல்களிலும் பங்கு பெறும், எல்லா துறைகளிலும் செயல்களிலும் தேர்ச்சி அல்லது வெற்றி பெற உதவும். சிறப்பு காரணியில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட துறையில் சிறந்து விளங்க சிறப்பு காரணி. ஓகே. ஸ்பெஷல் ஃபேக்டர். ஓகே. ஸ்பெஷலைஸ்டு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட செயல் என்பது பொது காரணி, சிறப்பு காரணி சார்ந்தே நடைபெறும் அப்படின்றது தான் இது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபேக்டருக்கும் இருக்கும். சரி, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேக்டர், 2 ஃபேக்டர், இப்போ மல்டி ஃபேக்டர், அடுத்து குரூப் ஃபேக்டர் வரும். மல்டி ஃபேக்டருக்கு யார் இது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, தார்ன்டைக். ஓகே. ஒன்று சிங்கிள் ஃபேக்டருக்கு யாருன்னா டெர்மன் அண்டு பீனே, ஆல்பர்ட் பீனே மேஜராக சொல்லுவாங்க. 2 ஃபேக்டருக்கு பார்த்தீங்களா யாருங்க, ஸ்பியர்மேன். மல்டி ஃபேக்டருக்கு தார்ன்டைக். குரூப் ஃபேக்டருக்கு தர்ஸ்டன். இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சரி, மல்டி ஃபேக்டர்னால் மல்டி ஃபேக்டர் கொடுத்து பாருங்கள், வாக்கியத்தை பூர்த்தி செய்தல், எண் கணக்கில் தொடர்பான சொற்களஞ்சியம், கட்டளைகளை நிறுவுதல், இப்படி நிறைய விஷயங்களை கொடுத்து நாம் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன அளவு இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. நுண்ணறிவானது பல்லாயிரக்கணக்கான சிறு சிறு ஆற்றல்களை உடையது. ஒரு காரணி கொள்கையை வலிமையாக இருக்கிறது, எதிர்க்கிறது சிங்கிள் ஃபேக்டர். நுண்ணறிவின் இயல்புகள் சமூகம், கருவி, கருத்தியல் என 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு அம்சங்களை கணிப்பது தான் நுண்ணறிவு அம்சங்களை கணிப்பது தான் 4 பகுதிகளாக கொள்கையின்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மல்டி ஃபேக்டரில் ஆக்சுவலாக 4 மேஜரான பகுதிகளை சொல்கிறாங்க. அதுதான் இது. நெக்ஸ்ட்டு குரூப் ஃபேக்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா தர்ஸ்டனால் ஏற்படுத்தப்பட்டது. இக்கொள்கை காரணி பகுப்பு கொள்கை அல்லது அடிப்படை உளத்திறன்கள் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது.
இக்கோட்பாட்டின்படி ஒரு குறிப்பிட்ட உளத்திறன்கள் தங்களுக்கிடையே ஒரு அடிப்படை அம்சத்தை பொதுவாக கொண்டு இயங்குகின்றன. சொல்லாற்றல் மிகுந்து காணப்படுவோர் பல்வேறு துறைகளில் சிறந்து காணப்படலாம். தர்ஸ்டனுடைய கூற்றுப்படி 7 அடிப்படை திறன்களை கொண்டது. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் ஃபேக்டருக்கு 1, 2 ஃபேக்டருக்கு 2, குரூப் ஃபேக்டருக்கு 4, மல்டி ஃபேக்டருக்கு 7. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபேக்டர்ஸு எத்தனை அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். சிங்கிள் ஃபேக்டருக்கு பீனே, 2 ஃபேக்டருக்கு ஸ்பியர்மேனு, குரூப் ஃபேக்டருக்கு இது குரூப் இல்லை, மல்டி ஃபேக்டருக்கு தார்ன்டைக், குரூப் ஃபேக்டருக்கு தர்ஸ்டைன். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நாம் பார்த்துக்கணும். இட ஆற்றல், புலன்காட்சி திறன், எண்ணாற்றல், சொல்லாற்றல், மனப்பாடம், நினைவாற்றல் சேர்ந்து சொல் வேகத்திறன் அப்படி. இது மேஜராக தொகுப்பாய்வு பகுப்பாய்வுன்ட்டு இது பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு அப்படின்றது. அடுத்து கில்போர்டு, நம்ம சிலபஸ் படி கில்போர்டு நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு அப்படின்றது 1966ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி பேராசிரியர் கில்போர்டால் உருவாக்கப்பட்டது. இந்த கோட்பாட்டின் படி பாருங்கள், மனித மனம் முப்பரிமாணங்களில் செயல்படுகிறது. ஓகேங்களா? அவ்வாறு செயல்படும் நிலைகளுக்கேற்ப வெவ்வேறான உளத்திறன்கள் வெளிப்படுகின்றன என்று குறிக்கும். ஒவ்வொரு உளத்திறனில் ஒரு குறிப்பிட்ட உளச்செயல் ஒரு பொருள் மீது செயல்படும் விளைவு ஒன்றை ஏற்படுத்துகிறது என்று கில்போர்டு அறிவித்தார். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். பொருட்கள் 5, அதுக்கான செயல் விளைவு. ஓகே, ஸோ உருவம், பார்க்குற உருவம், அதை பற்றி அறிதல் அலகுகள், கேட்கும் உருவம், பதிவு செய்தல் வகைகள். இந்த உருவம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுவே அறிதல், அதை பதிவு செய்தல், அதை ஈர்க்க வைத்தல், அது விரி சிந்தனை, அதனுடைய குவி சிந்தனை, அதனுடைய மதிப்பீடு. ஓகேங்களா? ஸோ இதுவே உருவம், அறிதல் அலகுகள், உருவம், அறிதல், அதனுடைய வகைகள். ஸோ இது மாதிரி. ஸோ இதுதான் பொருட்கள் 5, அதனுடைய செயல்கள் 6, விளைவுகள் 6. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஆனால் ஓல்டு இன்டெலிஜென்ஸ் காம்போனண்ட்டு என்னன்னு பார்த்தீங்களா, பொருட்கள் 4, செயல்கள் 5, விளைவுகள் 6, மொத்தம் 120. ஓகேங்களா? நான் இப்போ அட் ப்ரெசண்ட்டில் 180. இந்த 180 எப்படின்னு பார்த்தீங்களா, இந்த உருவம் ஒன்று எடுத்துக்கன்னு, அறிதல் 1x6x6. ஸோ இது 6 இருக்கா, இது ஒரு 6 இருக்குது. கேட்கும் உருவம் எடுத்தால் அது ஒரு 6, அது ஒரு 6. ஸோ இது 5 இருக்குது. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுறப்ப 180 டைப்ஸ் வரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆய்வின் மூலம் 180 உளத்திறன்களில் 80 உளத்திறன்களை ஆய்வு செய்யும் சோதனை உருப்படிகளை உருவாக்கியுள்ளார். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் அந்த 180ன்றது கேட்டிருக்காங்க, இந்த மல்டிப்ளிகேஷன் இது கேட்டிருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த பொருட்கள் 5ல் உருவம், கேட்கும் உருவம், குறியீடு, சொல், பொருள், நடத்தை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ யாருன்னா கில்போர்டு, யூஎஸ்ஏ ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி பேராசிரியர். அதுக்கடுத்து கார்டனர். ஓகேங்களா? இவரது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரிஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1983 யூஎஸ்ஏல ஹார்வர்டு பல்கலைக்கழக பேராசிரியர். இவர் வெளியிட்ட நூல் மனத்திற்பங்கள் நூலில் பன்முனை 8 வகையை கொடுத்துருக்காரு. அந்த 8 வகை தான் பரியுது. ஓகே, நுண்ணுறிவை ஐக்கு மூலம் அளப்பது தவறானது. ஒரு முழு யானையை ஒரு சிறிய பாட்டிலில் அடைக்க முற்படுவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது யார் சொன்னதுன்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, கார்டனர் அவருடைய 8 டைப் பாருங்கள். மொழியியல் நுண்ணறிவு, ரீசனிங் நுண்ணறிவு, ஸோ ஸ்பேஷியல் நுண்ணறிவு, உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு, இசை தொடர்பான நுண்ணறிவு, சமூக உறவுகள் தான் செயல்படுதல். ஸோ இதெல்லாம் இயற்கைகளை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. சரி, நுண்ணறிவினுடைய அடுக்கு நிலை கோட்பாடு யார் சொன்னாங்கன்னா வெர்னன் என்பவர் இக்கூற்றுப்படி ஒரு அடுக்கு நிலைக்கு ஒப்பிடப்படுகிறது. ஜி என்பது பிரதானமான ஆற்றலாகும். ஜி என்பதற்கு 2 குழு காரணிகள் உண்டு. அதில் ஒன்று
விசிடி, மற்றொன்று கேஎம் என்று அழைக்கப்படும். விசிடி என்பது கல்வி, எண்ணாற்றல், மொழி ஆகியவற்றுடன். கேஎம் என்பது ஆற்றல், இடவாற்றல், இயந்திரவியல் ஆற்றல், நடைமுறையாற்றல், இடவாற்றல், இயந்திரவியல் ஆற்றல் என்பதை குறிப்பதாகும். ஓகே, ஸோ இதுதான். ஓகே, இப்போ நமக்கு சிலபஸ் படி கொடுத்துருக்கிற டாப்பிக்கில் அந்த இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதனுடைய டைப் ஆஃப் ஃபேக்டர் அதை பார்த்துருக்கேன். இதில் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்க என்ன, ட்ரை ஆர்ச்சரிக் தியரி அப்படின்ற ஒரு டாப்பிக்கே சொல்லியிருக்க மாட்டேங்க. ஸோ முக்கோண கோட்பாடு அப்படின்றது ட்ரை ஆர்ச்சரிக் கோட்பாடு அப்படின்றது அது யார் சொன்னாங்கன்னா ராபர்ட் ஸ்டென்பெர்க். இவர் 3 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸு சொல்கிறார். ஓகேங்களா, ஒன்று அனலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா, அனலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்னால் பகுப்பாய்வு நுண்ணறிவு, பிரச்சனைகளை தீர்வு காண. ரெண்டாவது கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், இது யார் சொன்னால் ஜெனரேட்டிங் நியூ ஐடியாஸ், புதிய யோசனை. 3 ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், இது வாழ்க்கை சூழ்நிலை தழுவுதல் அப்படின்னு. ஸோ அதை தான் ட்ரை ஆர்ச்சிக் தியரி நம்ம சிலபஸில் இருக்குது. ட்ரை ஆர்ச்சிக் தியரி அப்படின்ட்டு. ஓகேங்களா, ட்ரை ஆர்ச்சிக் தியரி இது யாருன்னா முக்கோண கோட்பாடு. யார் கண்டுபிடிச்சா ராபர்ட் ஸ்டென்பெர்க் அப்படின்றவர். ஓகேங்களா, சரி. இப்போ நாம் இன்டெலிஜென்ஸில் ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் தியரி மட்டும் பார்த்துருக்கேங்க. அந்த சிலபஸில் முன்னாடியும் சிலது இருக்குது. அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட்டு, அந்த டாப்பிக்லாம் ஆட்டிடியூடு, ஆப்டிடியூடு, ஸோ அது எல்லாமே அதுவும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுக்கு ஆப்டரும் இருக்குது. என்னென்னா இன்டெலிஜென்ஸினுடைய டெஸ்ட்டு என்னன்றது, ஸோ அதனுடைய அளவுகள் என்ன அப்படின்றது பார்த்துருங்க. அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி, ரெண்டுத்துக்கு கம்பேரிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. நல்லா பாருங்கள், கண்டினியூவாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெட்டுக்கு படிக்கிறவங்களும் பாருங்கள். தேங்க்யூ.